வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஸ் டெய்லி தவணை இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம உங்களுக்கு டெமோ காமிக்க சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட லாகின் ஸ்க்ரீன். ஸோ யூசர் அப்படிங்கிறது யார் யார் இருக்கீங்களோ அவங்களோட யூசரை வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக ஸோ அவங்களோட லாகின். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னென்ன மெம்பர் இருக்காங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். அவங்களுக்கு தவணை கொடுக்கறது அதை பேஸ் பண்ணி என்ன கலெக்ஷன் பண்ணுறது அவ்வளோ. ஸோ முதல் விஷயம் அப்படின்னும்போது நம்ம மெம்பர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலேயே ஒரு ஓரத்தில் இருக்கும் ஒரு ஐகான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெம்பர் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் கோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மேனுவலாக ஏதாவது நீங்கள் கோடு மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிக்கிறதுக்காக தேவைன்னா அடிச்சுக்கலாம், வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? யார் பேர், அவங்க பேர், கஸ்டமரோட பேர், ரிலேஷன், இதெல்லாம் தேவைன்னா அடிச்சுக்கிற வேண்டியது. நடராஜன் என்ன பேர், அவங்களோட டீட்டெயில் என்ன, இது லைன் உங்களோட பீட்டு. இப்போ பீட்டுன்னு சொல்லுவீங்க. இப்போ இன்னைக்கு ஒரு லைன் போடுறீங்க, நாளைக்கு ஒரு லைன், இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு லைனு, நாளைக்கு தெற்காசு லைன், சவுத்துக்கு லைன் அப்படின்னும் போது எந்த லைன் போறீங்களோ அந்த லைனை வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இதை பேஸ் பண்ணி கலெக்ஷனுக்கு நீங்கள் என்ட்ரி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை வந்து உங்கள் கஸ்டமர் பார்க்கும்போது ஒன்லி அந்த பர்டிகுலர் லைனில் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களோட ஸ்ட்ரீட், ஏரியா, டோர் நம்பர், என்ன லேண்ட்மார்க்கு, இது அவங்களோட பர்சனல் டீட்டெயில். சரிங்களா? இதுக்கப்புறம் கேரண்டர் வேணும்னா கேரண்டர் அவங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வீடியோ தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தரோட ப்ரொஃபைலை ஜஸ்ட் அடிச்சுட்டு சேவ் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ரைட், முடிஞ்சது. இது முதல் வேலை. இதுக்கு அடுத்தது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அப்படிங்கும்போது லோன் இஷ்யூ பண்ணுறது. ரைட்டுங்க? ரெண்டாவது லோன் இஷ்யூ, யாருக்கு நீங்கள் லோன் கொடுக்குறீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ரைட்ஸ் வேணும். ரைட்ஸ் இருந்தால் தான் போகும். ஸோ அந்த ரைட்ஸ்க்காக திரும்ப ஒரு ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து லோன் இஷ்யூ. ரைட்டுங்களா? ஸோ லோன் நம்பர், இஷ்யூ நம்பர், என்னைக்கு தேதியில் நான் லோன் கொடுத்துருக்கேன் அந்த தேதி. எக்ஸாம்பிளுக்காக நான் 1/5 அப்படின்னு போடுறேன். ஸோ சர்ச் அப்படிங்கும்போது யார் பேர், அவங்க யாருக்கு கொடுக்குறீங்க. எம் நம்பினீங்கன்னா அவர் பேர், அவர் அட்ரஸ், கீழே இந்த டீட்டெயில் வரும். அவர் கோடு, எந்த லைன், அவரோட மொபைல் நம்பர், ரிலேஷன் என்ன, ஸோ இந்த டீட்டெயில் வரும். ஜஸ்ட் உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ அவர் செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து எந்த ஸ்டாஃப் மூலமாக கொடுத்தாங்களோ அது வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெய்லி லோனா, வார லோனா, மாசமா. ஸோ எந்த டைப் அப்படின்னா டெய்லி லோனா டெய்லி. ரைட்டுங்களா? அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது 10,000 அப்படிங்கிறது உங்களோட தவணை அமௌண்ட்டு. இப்போ என்ன பண்ணுவோம்னா 10,000 ஒரு 10% அப்படிங்கிறது வட்டி பிடிச்சிடுவோம். இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிங்கன்னா நம்ம கொடுக்குறது அமௌண்ட்டு 9,000 தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1,000 அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடும். நீங்கள் இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாறிச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சரிங்களா? இது உங்களோட கன்வீனியன்ட், நீங்கள் எப்படி மாற்றிங்க அது. இது டாக்குமெண்ட் சார்ஜஸ்ங்கிறது ஒரு சில பேர் அட்டை காசுன்னு சொல்லுவோம். அது வாங்குறதுனா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். ரைட்டுங்களா? அது உங்களோட பிஸ்னஸை பொறுத்து. ஸோ நான் என்ன டேட்டு போட்டேன். அடுத்து வந்து இன்ஸ்டால்மெண்ட்டு. எத்தனை இன்ஸ்டால்மெண்ட், 100 நாள் தவணை அப்படின்னா 100ன்னு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நான் என்னைக்கு இஷ்யூ பண்ணுறனோ அதுக்கு அடுத்த நாள் வந்து தவணை ஸ்டார்ட் ஆகும். அந்த தவணையிலேருந்து எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிடும். ஸோ இந்த தவணை எப்போ முடிய போகுது. ரைட்டுங்களா? ஒரு நாளையோட டியூ அமௌண்ட் எவ்வளோ, 100 ரூபா. ரைட்டுங்களா? ரைட். இதுக்கு அடுத்து பேமெண்ட் வந்து கேஷாக கொடுக்கணும்னா பேங்க்கில் கொடுக்கணும். அப்போ கேஷ்னா கேஷ் நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை பேத்துக்குனாலும் தவணை கொடுப்பீங்க. அடுத்து இன்னொரு தவணைனா 1/5 யார் கொடுக்குறேன், கண்ணன் அப்படின்னா கண்ணன். சரிங்களா? என்ன லோன் தவணை பண்ணும்போது வாரம் டெய்லி தவணைனா டெய்லி தவணை 20,000 தரேன் அமௌண்ட்டு, 10% இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? இன்ஸ்டால்மெண்ட் 100 நாள் அப்படின்னா என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியுது. ஜஸ்ட் என்டர் கொடுத்து சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தவணை கொடுத்தது. நம்ம இதுவரை யார் யாருக்கு தவணை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை. இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா யார் யார் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ரிப்போர்ட்ஸில் சிம்பிளாக டெய்லி லோன் சம்மரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வியூ கொடுத்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு ரிப்போர்ட் வந்துடும். ஸோ யாருக்கு கொடுத்துருக்கோம், என்னைக்கு தேதி ஆரம்பிச்சிருக்கு, எப்போ முடியுது, எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ இதுவரை ரிசீவ் பண்ணியிருக்கேன், எது பேலன்ஸும் மொத்தமாக எவ்வளோ இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு சம்மரிக்காக. ரைட்டுங்களா? ரைட். இதுக்கு அடுத்த வேலை பண்ணும்போது லோன் கலெக்ஷன். கலெக்ஷன் அப்படிங்கிறது சேம் ப்ராசஸ். ஜஸ்ட் டேட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். தேதி என்னைக்கு தேதி நான் வாங்க போகிறேன். இப்போ நான் 2/5 வாங்குறேன்னா 2/5 பை கேஷு. சரிங்களா? லைன் வேணும்னா லைனை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக கஸ்டமர் ஐடி அப்படின்னு இருக்கும். அதில் வந்து அவங்க பேர் என்னவோ அவங்க பேர் அடிச்சுக்கிறீங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறேன் மணி அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன்னா மணியோட மொத்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அவர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்குறேன். சரிங்களா? 100 ரூபாய். என்டர். அவ்வளோதான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே எல்லா டீட்டெயிலும் வந்துடும்.
அவர் எவ்வளோ கட்டணும், எவ்வளோ கட்டியிருக்காரு, என்னைக்கு டேட்டு, எப்போ முடியுது, இது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். கண்ணன் 200 ரூபா அவ்வளோ. ஸோ 2ஆம் தேதி அப்படிங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் சேவ். சரிங்களா, அவ்வளோதான் முடியுது. அப்போ 3ஆம் தேதி அடுத்த கலெக்ஷனும் 3ஆம் தேதி 3/5. ஓகேங்களா, கேஷ் ஒன்றும் யார்கிட்ட வாங்குறேன் அவ்வளோ கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ். உங்களோட வேலை இது மட்டும்தான். இல்லை எனக்கு லைன் வைஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டை கொடுத்து லோடு கொடுத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்க எல்லா கஸ்டமர் லோட் ஆயிடுவாங்க. ஸோ இதில் இவர் ரூபா கொடுத்துட்டாருன்னா ஜஸ்ட் அந்த ரூபாய் மட்டும் நான் மேனுவலாக டைப் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் உங்களுக்கு மொத்தமாக லோட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இந்த அமௌண்ட்டில் மட்டும் நான் டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த 200 அப்படிங்கிற இருக்கிற எல்லா இடத்துக்கும் மொத்தமாக ஒரே சீட்டில் மொத்தமாக அப்டேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் யார் கொடுக்குறையோ அவங்கள நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டு கொடுத்துட்டு லோடுன்னு கொடுக்கும்போது அந்த செட்டில் இருக்கணும் எல்லா பேருமே வந்துடுவாங்க. ஸோ இதில் யார் ரூபா கொடுத்துருக்கோம் அவங்கள மட்டும் வர வச்சு பண்ணி ரூபா கொடுக்காதவங்க வர வைக்காம விட்டுருவோம். இப்போ ஒரு வந்து மணிகண்டன் 100 ரூபா கொடுத்துட்டாரு, இவர் கண்ணன் கொடுக்கலன்னா மணிகண்டன் 100 ரூபா அப்படி நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுவேன். அப்போ அவர் ஒருத்தருக்கு மட்டும் வர வாக்கும், மீதி எப்பவுமே பரவாயில்ல. சரிங்க, இப்போ இது அப்படின்னும்போது ஒரு சிம்பிளாக ஒரு ரிப்போர்ட், இந்த ஒரு வாரத்துக்கு என்னப்பா கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட். ஸோ எந்த தேதியிலேருந்து வேணும் எனக்கு அப்படின்னா 1/5 சரிங்களா. ஸோ எந்த தேதி பண்ணும்போது 7/5 வரை நான் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். கொடுத்துட்டு வியூ கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2ஆம் தேதி இவங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க, 3ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, அடுத்த தேதி 4ஆம் தேதியில் கண்ணன் கொடுத்துருக்காரு, 5ஆம் தேதியில் இவங்க 2 பேர் கொடுக்கல. ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி எடுத்து காமிச்சிடும். சரிங்களா, இதுக்கு அடுத்தது பண்ணும்போது லோன் பெண்டிங், இன்னைக்கு தேதி யார் யார் கட்டலை பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது உங்களோட பெண்டிங் ரிப்போர்ட். சரிங்களா, ஸோ டுடே பெண்டிங் லோன் பெண்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கிளிக் பண்ணும்போது எந்த ஏரியாவுக்கு தனித்தனியாக வந்துடும், எப்போ ஆரம்பிக்குது, எவ்வளோ நாள் டியூ, இதுவரை எத்தனை டியூ, இதுவரை எவ்வளோ கட்டியிருக்காங்க, இன்னும் எத்தனை டியூ கட்டலை, மொத்த அமௌண்ட் எவ்வளவு, கலெக்ஷன் எவ்வளவு, இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு. சரிங்களா, ஒரு கஸ்டமர் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில், இது ஏரியா வைஸாக உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். இப்போ 10 ஏரியா இருந்துச்சுன்னா அந்த ஏரியா வைஸ் தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து காமிச்சிடும். ரைட்டுங்களா, இதே இது எனக்கு ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு மட்டும் வேணும் அப்படின்னா இது இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். அந்த ஒருத்தரோட டேட்டா மட்டும், அவர் ஒருத்தர் யாரு எப்பப்போ கட்டியிருக்காரு அப்படிங்கிறதும் சேர்ந்து உங்களுக்கு வரும். இங்கே வந்துருக்குங்களா, என்னென்ன டேட்டில் அவருக்கு ரூபா கொடுத்துருக்கோம், அவர் என்னைக்கு கொடுத்துருக்கோம், அவர் எப்பப்போ ரூபா வர வச்சிருக்காரு, இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே அதே ரிலேட்டட் தான். ஸோ ஒவ்வொன்றும் எப்பப்போ இருக்கு, முடியலை அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் என்ன டேட்டு நான் கொடுக்குறேனோ இந்த தேதியில் யார் யார் ரூபா வர வைக்கல அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டைலுக்காக பார்த்துக்கிறீங்க. இந்த தேதியில் வரல ரூபா வராதவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த ரிப்போர்ட். சரிங்களா, இப்போ மொத்தமாக வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது என்னோட டே புக் ரிப்போர்ட்னு இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட் அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்காக 1/5 7/5 வரை. ஸோ என்னோட சம்மரி வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்தேன் அப்படின்னா யார் யாருக்கு நான் கொடுத்துருக்கேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, என் கேஷ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் இது கேஷ் ஓப்பனிங் போட்டதுனால மைனஸில் இருக்கு எனக்கு கேஷ். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ ஓனர் வந்து இப்போ நம்ம ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஓனர் அக்கௌண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஓனர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஓனர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இப்போ எக்ஸாம்பிளுக்காக 1/4. ஸோ ஓனரோட அக்கௌண்ட். சரிங்களா, ஸோ அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு ரூபா வந்திருக்கு அப்படின்னா பெய்டு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காரு, ரிசீவ்டு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்னும்போது ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. ரைட்டுங்களா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, கடைக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ 1 லட்ச ரூபா இன்வெஸ்டர். சரிங்களா, கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பண்ணும்போது 1ஆம் தேதி பண்ணும்போது என்னோட ஓப்பனிங் அப்படிங்கிறது என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்துச்சு. நான் இன்னைக்கு கொடுத்தது 30,000. என் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது மூலமாக எனக்கு 3000 உள்ள வந்திருக்கு. மீதி என்கிட்ட கையில் இருக்கிறது 23,000. சாரி, இதுக்கு அடுத்து அந்த 23 அப்படிங்கிறது உங்களோட அடுத்த நாள் ஓப்பனிங்காக வந்துடும். அன்னைக்கு தேதியோட கலெக்ஷன் 300 ரூபா மொத்த கேஷ். ஸோ ஒவ்வொரு நாளோட உங்கள் கேஷ் அப்படிங்கிறது உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி. சரிங்களா, இப்போ உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது, ஒவ்வொரு டேட்லையும் எவ்வளோ கேஷ் இருக்குது. ஸோ இதில் ஓவரால் சம்மரி அப்படின்னு கடைசி பார்த்தீங்கன்னா என்னென்ன தேதியில் இதுவரை என்ன கொடுத்துருக்கோம், ஓப்பனிங்னா ஒவ்வொரு டேட்டோட இதுவரை எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். அந்த ஃப்ரம் டே 2 டேஸ் போடும்போது இப்போ ஒரு மாதத்தில் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த இதில் சிம்பிள் நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா,
ரைட். இது வந்து ஓவராலாக வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இது என்ன ஓவராலாக நம்மளோட லோன் எவ்வளோ வெளியே இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நம்மளோட வெளியே இருக்கிற லோன் எவ்வளவு அப்படிங்கும்போது 29,000. நான் இதுவரை பண்ணும்போது 73,000 கையில் கேஷ் இருக்குது. என்னோட இன்கம் வந்து 3,000 ஆயிருக்கு. என்னோட கையில் இன்வெஸ்ட் பண்ணது 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இது போக நீங்கள் செலவுகள் அப்படிங்கன்னா அதையும் நீங்கள் ஏற்றுக்கலாம். என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் ஆட் பண்ணுறது பண்ணும்போது பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், சரிங்களா. இப்போ பண்ணும்போது நான் செலவு பண்ணுறேன் பண்ணும்போது டே புக் சேம் அதே தான். என்னோட டே புக் என்ட்ரின்னு இருக்கும். இதில் வந்துட்டு என்னைக்கு தேதி இப்போ நான் பண்ணது வந்து ஒரு 3/5 பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 500 ரூபா, சரிங்களா, பை கேஷ். யார்கிட்ட கொடுத்துருது? இப்போ செல்வம் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன், சரிங்களா. இப்போ அதில் பேஸ் பண்ணி அப்படிங்கும்போது என்னோட டே புக் இருக்கும் சேம் அதே தான். 1/5 நான் கொடுத்துட்டு ஒரு 7/5 அப்படின்னு கொடுத்துட்டு வியூ கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 3ஆம் தேதி அப்படின்னும் போது என் கையில் என்ன இருந்தது, நான் என்ன இன்கம் வந்திருக்கு, எனக்கு என்ன பெட்ரோல் செலவு, என் கையிருப்பு கேஷ், சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு அனலைசிங் டெய்லி வந்துடும். என் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குங்கிறது ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிற மாதிரி. இது ஓவரால் ரிப்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிடும் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும், சரிங்க. ரைட். ஸோ இது பேசிக் ஃப்ளோ ரிப்போர்ட்டு கொஞ்சம் வேகமாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா திரும்ப கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மீதி இருக்க டீட்டெயில் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.